ஈழம் பிரச்சனை வரும்போது முதல் ஆளா குரல் கொடுக்குறாரு. ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்போது முதல் ஆளா போய் குரல் கொடுக்குறாரு. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது முதல் ஆளா போய் குரல் கொடுக்குறாரு. இந்தியா ஃபுல்லா கரப்ஷன் இஷ்யூன்னு ஒன்று அரைஸ் ஆகும்போது அவர் அந்த நேரத்தில் அண்ணா ஹசாரே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுக்கும்போது அவர் டெல்லியில போய் ஆதரவு கொடுக்குறாரு. தமிழ்நாடு இப்போ நம்பர் 1 மாநிலமா இருக்குதான்னா முதல் 3 மாநிலத்தில் இருக்குது தொழில்துறையில். ஓகேங்களா, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் என்ன பிரச்சனை சொல்லிடும். ஓகேங்களா, என்ன பிரச்சனைனா நீங்கள் எல்லாம் ஒரு கோலுக்கு ஒர்க் பண்ணுறீங்க. என்ன கோல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா $1 trillion எக்கனாமின்னு ஒர்க் பண்ணுறீங்க. எங்களோட கோலும் $1 trillion எக்கனாமி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த $1 trillion எக்கனாமி கோல் என்னன்னா கரப்ஷன் ஒரு ஃபேக்டர்னால நியர்லி 40 to 50% கோஸ் டு யோர் கரப்ஷன் அண்ட் ஒன்லி 50% கம்ஸ் டு த பீப்புள். இந்தியாவில் ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் 7 years ஆஃப் ஜுடிஷியரிஸ் டைம். 7 வருஷம் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் பண்றேன். நான் 1000 கோடி கொண்டு வரேங்க, இன்னைக்கு நான் இவ்வளவு ஜாப் கொடுக்கணும் கொண்டு வரேன், என்ன ஒரு 7 வருஷம் நீங்க சுத்த விடலாமா? வேல்யூபிள் டைம் அதுலயே வந்து எக்ஸாக்ட்லி. என்னோட வேல்யூபிள் டைம் மட்டும் கிடையாது, ஜட்ஜோட வேல்யூபிள் டைம் அண்ட் வக்கீலோட வேல்யூபிள் டைம், எல்லா அரசோட வேல்யூபிள் டைம். இந்த ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்றதா நம்ம வேலையா? தப்பு நடக்க பிரச்சனையே கிடையாது. ரிப்பிள் எஃபெக்ட்ல 7 வருஷம் ஆகுது எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஆனா யூகேயிலேயோ யூஏயிலேயோ வெறும் 15 minutesல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் 15 நிமிஷத்துல ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா இதை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஈசிஆர்ல உங்களால 100 kilometers மேல கார்ல போக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார கார் வச்சிருந்தா தான் யூ cannot travel more than 100 kilometers, you will get fined. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, டெக்னாலஜி doesn't know பணக்காரன் ஏழைலாம் தெரியாது. அதுதான் ரியல் சோஷியல் ஜஸ்டிஸ். அதான் பெரியார் சொன்னார், பணக்காரனுக்காகவும் ஏழைக்காகவும் ஒரு சட்டம் மாறாது, எல்லாருக்கும் இது சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அக்கௌண்டபிலிட்டியை ப்ளீஸ் சேஞ்ச் த அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் அன் ஆஃபீஸர் ஆர் அதிகாரி டு டெக்னாலஜி அண்ட் அதிகாரி வில் சூப்பர்வைஸ் த டெக்னாலஜி ஆர் அதிகாரி வில் கோ எக்ஸிஸ்ட் வித் த டெக்னாலஜி. நீங்க டேக் பண்ணுங்க, யூ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் கரப்ஷன் அண்ட் அதை தான் தளபதி விஜய் பண்ணுவார். இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா $15 billion இன்வெஸ்ட்மெண்ட் தே மேட். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவிலே இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது தமிழ்நாடுக்கு வந்திருக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா, ஆனால் ஏன் உங்களால் கொண்டு வர முடியலன்னு சொல்லட்டுமா? ஏன்னா உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இந்த $15 billion வந்தால் எனக்கு வந்து $2 billion கொடுப்பேன்னு கேட்பான் நம்மால். அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு லேண்ட் வந்து $1 தரேன். ஓகேங்களா, லேண்ட் $1 தரேன், உனக்கு எலக்ட்ரிசிட்டி 10 வருஷத்துக்கு நான் ஃப்ரீயா தந்துடுறேன், இதை $15 billion எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்னு கேட்கிறாரு. பண்ணுங்க, நீ எதுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறீங்களாங்க? நீங்க எல்லாருக்கும் $5000 ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க, நீங்க அதை வந்து ஒரு தொழில்துறை கொடுங்க. $15 billion தமிழ்நாட்டுக்குள்ள வந்து போயிட்டு அப்படி வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டுங்க. உங்களால கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து அங்கன்வாடியில வந்து வேலை கேட்டுட்டு இருக்காங்க, துப்புரவு தொழிலாளர்கள் வேலை உறுதி செய்ய கேட்டுட்டு உங்களால கொடுக்க முடியாது, உங்களால பண்ண முடியல. பண்றவங்களே நீங்க இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்க தளபதி வந்து நிறைய விஷயங்கள் பேச மாட்டேங்கிறார். எங்களுக்கு செயல் மட்டும் தாங்க எங்களுக்கு தெரியும். we go into the field. ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் சொல்யூஷன் இருக்குது, யாரால இதை பண்ண முடியும், அதுக்கு என்ன ரைட் அப்ரோச், அதை மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் and we'll get it done. துபாயில் போய் இன்னைக்கு ஏன் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி ரீசன் அங்கே வந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்லி நேஷன் அண்ட் வந்து they are very open minded. யார் வந்து பணம் கொண்டீங்கனாலும் கொண்டு வாங்க, எங்க ஊர்ல கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். எங்க போர்ட்ல வந்து உங்க பொருளை இறக்குங்க, நீ சேஃபா வைங்க, சேஃபா கொண்டு போய் இன்னொரு கண்ட்ரில கொடுங்க. இது மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? TVK will never compromise, TVK will never surrender. மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க எங்க கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவினுடைய தீவிர ஆதரவாளரும் ஆண்டர்பிரனரும் ஆகிய ஜெகன் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆண்டர்பிரனர் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணி ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணுங்கிறதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ப்ரொஃபைல் வச்சு நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் தாவேகாவை விரும்புவதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்களை இந்த தொழில்துறை சார்ந்து விஜய் அவர்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தளபதியோட தமிழக வெற்றி கழகம். ஸோ பேசிக்காகவே என்னென்னா, நாங்கள் எதுக்காக அந்த தொழில் ஆரம்பித்தோன்னா wanted to pay it back. ஸோ 2001 தான் நாங்கள் ஸ்கூல் முடிக்கிறோம். வெறும் சாதாரண ரொம்பலாம் நல்லா படிக்க தெரியாது, அந்த மாதிரி ஒரு சாதாரணமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க 2020 இந்தியா வல்லரசாகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கனவை எங்களுக்குள்ளே விதைக்கிறாங்க. அந்த கனவை விதைக்கும் போது நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். எதுவுமே தெரியாத ஒரு இளைஞனா 2002 JPR பொறியியல் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ப்ராமிஸ் என் மனசுக்குள்ளே பண்ணுறேன். என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2020 அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காக வேலைவாய்ப்பு கொடுக்கணும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த ப்ராமிஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டதான் என்னோட கம்பெனி.
ஸோ அது அந்த ப்ராமிஸோட பிஹைண்டில் என்ன இருக்குன்னா பே இட் ஃபார்வர்ட். மக்களுக்கு ஏதாவது நம்ம திரும்ப பண்ணணும். நம்ம இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோன்னா நம்ம ஹவு டு பே இட் பேக் டு மை கம்யூனிட்டி. ஸோ தட்ஸ் மை கோர் டு ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ். ஸோ வி டோன்ட் பிலீவ் இன் மேக்கிங் மணி. மணி இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட் இன் டூயிங் யுவர் பிஸ்னஸ். பட் வாட் யூ ஆர் கிவிங் இட் பேக் டு த கம்யூனிட்டி, ஹவு மச் ஃபேமிலிஸ் யூ அப்லிஃப்டட், எத்தனை குடும்பங்களை நீங்கள் மேலே உயர்த்துறீங்க. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு பார்ட். ஓகேங்களா. இந்த மாதிரி வி ஒர்க் வித் லிவ் ஃபார் அதர்ஸ் ஒரு கம்யூனிட்டி கூட சேர்ந்து வி ஹவ் பிளான்டட் மோர் தென் 1.5 lakh ட்ரீஸ். அதே மாதிரி போரூர் ஏரி, கொரட்டூர் ஏரி, அதுக்கப்புறம் புழல், இதை சீரமைக்கிறதுக்கு வந்து நிறைய ஃபண்ட் பண்ணிட்டு அவங்க கூட அந்த என்ஜிஓ கூட கொலாபரேட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தளபதியோட என்ட்ரி உள்ள வருது. தளபதியோட பேக்ரவுண்டும் எனக்கு எப்படின்னா, நான் அவரோட டைஹார்ட் ஃபேன். அதாவது 2 விஷயத்தில் டைஹார்ட் ஃபேன். ஒன்று வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கள் ஃபேமிலியே வந்து அவரோட டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி லைக் வி யூஸ் டு கோ டு மூவிஸ். அண்ட் இப்போ சந்திரமுகி வெர்சஸ் சச்சின் ஒரு காலத்தில் உண்டு நான் படிக்கும்போது. அப்போ எங்கள் ஹோல் காலேஜே சந்திரமுகிக்கு இருக்கும், நாங்கள் மட்டும் தளபதிக்காக நின்று ஃபைட் பண்ணுவோம். அந்த காலத்தில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அந்த பிஸ்கெட்ஸ்க்கெல்லாம் வந்து வரும், அதுவே வந்து ஒட்டி வச்சு அதில் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தளபதியோட டைஹார்ட் ஃபேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பே இட் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா என் தளபதிக்கு இப்போ எங்களுக்குலாம் 1% இருக்குன்னா அவருக்கு 100% இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈழம் பிரச்சனை வரும்போது முதல் ஆளாக குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்போது முதல் ஆளாக போய் குரல் கொடுக்குறாரு. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது முதல் ஆளாக போய் குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக கரப்ஷன் இஷ்யூன்னு ஒன்று அரைஸ் ஆகும்போது அவர் அந்த நேரத்தில் அண்ணா ஹசாரே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுக்கும்போது அவர் டெல்லியில் போய் ஆதரவு கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, ஆனாலும் பெய்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அவர் இறங்கும்போது இட் கனெக்டட். அவர் வந்து எனக்கு ஒரு பிரதர். ஓகேங்களா. ஸோ அந்த பிரதர் வந்து உள்ளே வராரு. அப்போ நம்ம அண்ணன் நம்ம அரசியலுக்கு வரும்போது நம்ம கோல் ஆல்ரெடி அதுக்கு அலைண்டாக இருக்கனால சரி அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் சரி இந்த டிசம்பர் மாதம் we started within this 1 month we have conducted the first பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இன் நாசரத். அண்ட் 1000 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாவட்ட செயலாளர், அந்த நாசரத் டீம். we are just an enabler for them to make it happen. as a விஜய் ஃபேனா வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷன்லாம் இருக்கும்போது அந்த கட்சியை வந்து ரீச் அவுட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா இருந்ததா? அது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? நான் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் மை நேட்டிவ் பிளேஸ் நாசரத். ஸோ நாசரத்துக்கு போனோடனே நாசரத்தோட நகர செயலாளர் யாருன்னு பார்த்தோம். சுதர்ஷன் ஒருத்தர். அவர் என்னோட ஸ்கூலில் ஜூனியர். தென் ஐ ரீச் அவுட் டு ஹிம். இந்த மாதிரி அவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஜெகன் செல்வராஜ் சொன்ன உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே நீங்கள் தானே கம்பெனிலாம் வச்சிருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தளபதி ஃபேன் தானே, உங்களோட ஃபேஸ்புக்லாம் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னார். ஓகே ரைட், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்டட். கரெக்டாக ஒரு 10 நாளில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக மாவட்ட செயலாளர் பார்த்தோம். அவர் என்ன பண்ணார்னா வந்தோடனே சாப்பிட கூப்பிட்டு போயிட்டார். வாங்க சாப்பிடுவோம் சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதே டேபிளில் பேசுகிறோம். ஆனால் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் பண்ணலான்னு இருக்கோன்னே சேர்ந்து பண்ணுவோன்னே அப்படி சொன்னோன்னே இமீடியட்டாக பண்ணலாம், நீங்கள் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுவோம், லெட் அஸ் ஒர்க் டுகெதர். அந்த மாதிரி இமீடியட்டாக வி பிளான்ட் அண்ட் ஒர்க் டுகெதர். அண்ட் நேராக போய் நாசரியத்தில் உள்ள நிர்வாகிகள்கிட்டலாம் பேசுவோம். எல்லாருமே பயங்கர ஹாப்பி. தென் என்ன நிறைய நெகட்டிவும் சொன்னாங்க. வெளியில் போய் பப்ளிக்கிட்ட போய் பேசும்போது என்னன்னா, எப்பா அவங்களாம் ஜாம்பவான் கட்சிகள்லாம் இருக்காங்கப்பா, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. நோ, நத்திங். எவ்ரி திங் இஸ் வெரி ஸ்மூத். அண்ட் ஈவன் லைக் போலீஸ் சப்போர்ட் இருந்தது, ஊரில் உள்ள எல்லா மக்களோட சப்போர்ட் இருந்தது. ஈவன் எதிர்கட்சிகளை எங்களை வெல்கம் பண்ணாங்க. நாசரத் ஊருக்காக பண்ண வாரீங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். யூ கைஸ் go and do the job. That's how like everyone received us. அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து அந்த கூட்டம் நடந்தது. ஸோ உங்களோட விஷன் இந்த தொழில்துறை சார்ந்து தமிழக தொழில்துறையை வந்து முன்னேற்றுவது குறித்து உங்களுடைய விஷன் என்ன இருக்குது? அதை தாவேகா மூலமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்கீங்க? தமிழ்நாடு இப்போ நம்பர் 1 மாநிலமாக இருக்குதான்னா முதல் 3 மாநிலத்தில் இருக்குது தொழில்துறையில். ஓகேங்களா. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு காரணம் காமராஜர் அண்ட் இப்போ உள்ள ஆளும் கட்சி, அதுக்கு முன்னால் உள்ள கட்சிகள், அதே மாதிரி இதுக்கு முன்னால் ஆண்ட காங்கிரஸ், இப்போ கரண்ட்டாக ஆண்டுட்டு இருக்க கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து உள்ள எஃபர்ட் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு முதல் தரமான ஒரு மாநிலமாக இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடும். ஓகேங்களா. என்ன பிரச்சனைனா இவங்க வந்து ஃபண்டை உள்ளே கொண்டு வராங்க, நிறைய கம்பெனிஸ் உள்ளே வருது,
வேலை வாய்ப்பு எங்கே மட்டும் வருதுன்னா சென்னைக்கும் கோயம்புத்தூரை தவிர வேறு எங்கேயும் வர்றது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்னையை மட்டும் வளர்க்குறீங்க அண்ட் கோயம்புத்தூரை மட்டும் வளர்க்குறீங்க. இது என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் வந்து இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் ஹேப்பனிங் அக்ராஸ் தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்போ என்ன மீனிங்னா ஒன்லி ஃபார் சென்னை அண்ட் வந்து கோயம்புத்தூர்னு மாறி இருக்கு. ஸோ இது மொதல் பிரச்சனை. நீங்கள் உங்களோட மாடலில் ஓகேங்களா, நீங்கள் ஏதோ ஒரு மாடல் கால் பண்ணுறீங்க, அந்த மாடலில் இது மொதல் பிரச்சனை. இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ரைட். ரெண்டாவது கோர் பிரச்சனை சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் ஒரு கோலுக்கு ஒர்க் பண்ணுறீங்க. என்ன கோல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா $1 trillion எக்கனாமின்னு ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் எங்களோட கோலும் $1 trillion எக்கனாமி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த $1 trillion எக்கனாமி கோல் என்னென்னா கரப்ஷன் ஒரு ஃபேக்டர்னால நியர்லி 40 to 50% கோஸ் டு யுவர் கரப்ஷன் அண்ட் ஒன்லி 50% கம்ஸ் டு த பீப்புள். நாங்கள் வந்து தொழில் துறையில் இருக்கோங்க. ஓகேங்களா? வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். எங்களுக்கு இவ்வளோ லேண்ட் வேணும்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ராப்ளம். ஓகேங்களா? எப்படி இந்த ப்ராப்ளமை நாங்கள் பார்க்குறோன்னா, ஒரு தொழில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும்னா முதல்ல இடம் வேணும், அப்ரூவல் வேணும். அந்த இடம் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஓகேங்களா? இடத்துல வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா, லேண்ட் ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஐ வாண்ட் டு டாக் ஸ்பெசிஃபிகலி. ஒரு லேண்ட் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு லேண்டில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. லேண்டில் என்ன வில்லங்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிறைய இதை மறைச்சிடுறீங்க. ஏன்னா உங்கள் சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்ட் இஸ் ஃபெயிலியர். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பரில் வச்சுருக்கீங்க, கொஞ்சோண்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேக் எண்டில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ யாருக்கும் தெரியாது. நிறைய இன்ஃபர்மேஷனை மறைச்சிடுறீங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் தெரியணும். அதை நீங்கள் மறைச்சிடுறீங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டில் ஃபால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் ரெக்கார்டு இருக்கனால அதை நீங்கள் லைட்டாக எடிட் பண்ணிங்கனாலும் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஓகேங்களா? மூணாவது பிரச்சனை சொல்லி இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரச்சனை ஃபார் தொழிலதிபர்கள். இப்போ என்கிட்ட வந்து ஐ வில் டெல் த ப்ராப்ளம் அண்ட் ஐ வில் டெல் சம் எக்ஸாம்பிள் ஆல்சோ. மூணாவது பிரச்சனை என்னென்னா, ஒரு லேண்டை நீங்கள் வந்து $1 கோடி மேலே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொரி போட்டுருவாங்க. இது சிஸ்டமேட்டிக்கலி இட் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒரு பட்டா மூவால ஏதோ ஒரு சின்ன கொரி இருக்குது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. அப்படி அந்த கொரி விழுந்த ரெக்கார்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா யூ ஹவ் டு பே மணி அண்ட் தட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் பீப்புள். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீடைல் ஆஃப் இது யார் இதில் அனுபவிக்கிறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு கிடையாது. இது அக்ராஸ் பிளேசஸ் இஸ் ஹேப்பனிங். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஓகேங்களா? இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு 1000 கோடி கொண்டு வந்து வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் தப்பான லேண்டை விற்க ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நிறைய ரெக்கார்டை மறைச்சி விற்க ட்ரை பண்ணுறீங்க. அவர் வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு கொரியை போட்டு அவர் வந்து 10 டிபார்ட்மெண்ட்டில் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு அதிகாரிகிட்ட அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துட்றீங்க. அங்கே தான் உங்களுக்கு தப்பே நடக்குது. இந்த 3 இது தப்பு நடக்குதுங்க. ஓகேங்களா? இதை எப்படி வந்து இதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ரிப்பிள் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு 1000 கோடி ஒரு லேண்டு பண்ணுறான், 10% கட்டிங் கொடுக்குறான், அதோட அவன் லேண்டு கம்பெனி ஆரம்பிச்சிடான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. இதனால கரப்ஷன்னால என்ன ரிப்பிள் எஃபெக்ட் நடக்குதுன்னா, ஓகேங்களா, இவங்க வந்து இந்த 10% 20% வாங்குறாங்க. என்ன ரிப்பிள் எஃபெக்ட் நடக்குதுன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையோ இந்தியாலேயோ லேண்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, அதில் வந்து 48% வந்து டிஸ்பியூட் இருக்குது. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மறைச்சி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஒரு வாரிசு இருக்குது, வாரிசு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப்போல வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறாங்க. இதனால் என்ன நடக்குது தெரியுமா? இந்தியாவில் ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் 7 years ஆஃப் ஜுடிஷியரிஸ் டைம். 7 வருஷம் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறேன். நான் 1000 கோடி கொண்டு வரேங்க, இன்னைக்கு நான் இவ்வளோ ஜாப் கொடுக்கணும் கொண்டு வரேன், என்ன ஒரு 7 வருஷம் நீங்கள் சுத்த விடலாமா? வேல்யூபிள் டைம் அதுலயே வந்து எக்ஸாக்ட்லி. என்னோட வேல்யூபிள் டைம் மட்டும் கிடையாது, ஜட்ஜோட வேல்யூபிள் டைம் அண்ட் வக்கீலோட வேல்யூபிள் டைம், அரசோட வேல்யூபிள் டைம். இந்த ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்ம வேலையா? இதை நீங்கள் ரூட்லேயே பிரச்சனை சால்வ் பண்ணியிருந்தா சால்வ் பண்ணிருக்க முடியாதா? ஸோ இது வந்து மெயின் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எனக்கு இப்படி பிரச்சனை கொடுத்தீங்கன்னா, இதே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதே இது UAE, ஓகேங்களா, துபாயில் லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் 1% தான் தப்பு நடக்குது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் 48% தப்பு நடக்குது. அதே இது UKல வெறும் 2% தான் தப்பு நடக்குது. பெல்ஜியமில் அதே நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் தப்பு நடக்குது. ஆனால் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தப்பு நடக்கிற பிரச்சனையே கிடையாது. ரிப்பிள் எஃபெக்டில் 7 வருஷம் ஆகுது எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் UKலேயோ UAEலேயோ வெறும் 15 minutesல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் 15 நிமிஷத்தில் ஒரு லேண்ட் ரெக்கார்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்கிறீங்க? எங்கள் தளபதி சொன்னார் இல்லையா, ஊழல் பண்ணவே மாட்டோம்னு சொன்னார் இல்லையா, எப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறேன். UAEல UKல பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா
பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு டெக்னாலஜி இன்ஃபரன்ஸ் பண்ண ஒரு இன்ஸ்பயர் பண்ண டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிட்காயினோட வேல்யூ எவ்வளோ, ஈத்தெரியமோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஏன் அது அவ்வளோட வேல்யூனா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது வந்து ஒரு இம்மியூட்டபிள், மாற்ற முடியாது. அது ஒரு கடவுள் மாதிரி. அது எழுதி வச்சாச்சுன்னா அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே லெட்ஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பிளாக் செயினில். அந்த லெட்ஜரில் போய் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பிளாக் செயினில் இருக்கும், உங்கள் டேட்டா பேஸில் இருக்காது. டேட்டா பேஸ்க்கும் பிளாக் செயின் கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ் இருக்குது. இதில் வந்து மாற்றலாம், இதை மாற்றவே முடியாது. எங்கள் முதலமைச்சர் நினைச்சாலும் மாற்ற முடியாது, அந்த அதிகாரி நினைச்சாலும் மாற்ற முடியாது, ஒரு பியூன் நினைச்சாலும் மாற்ற முடியாது, அவர் பெரியால் தெரியும் அவர் நினைச்சாலும் மாற்ற முடியாது. சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்ட் இஸ் கோயிங் டு பி பியூர் அண்ட் கோல்ட். இட் இஸ் இம்யூட்டபிள். இஃப் வி இம்ப்ளிமெண்ட் திஸ் டெக்னாலஜி, லைக் வி வில் பிரிங் த டிரான்ஸ்பரன்சி வித் இன் த சிஸ்டம். ஸோ நாளைக்கு நாங்களே நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே எப்படின்னா ஹியூமன் பீங்ஸ் ஆர் லைபிள் டு மேக் மிஸ்டேக். நான் நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாலிசியில நம்ம ஒர்க் பண்ணோம்னா we can bring the corruption down. இது வந்து ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? ரெண்டாவது சொல்யூஷன் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா மாதிரி கார்லாம் பார்த்துருப்பீங்க, கேமராவோட டெக்னாலஜிலாம் பார்த்துருப்பீங்க. we want to have a AI cameras across every police, across every government departments, across every nook and corner, so that அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்தாலும் we will keep monitoring it and flag the corruption issues immediately. ரெக்கார்டோட எங்களால் ஃபிளாக் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈசிஆரில் உங்களால் 100 கிலோமீட்டர்ஸ் மேலே காரில் போக முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார காரை வச்சுருந்தா தான், புகாட்டி பைக் வச்சுக்கோங்க, ஆர் லைக் யூ ஹாவ் எனி போர்ஷே வச்சுக்கோங்க, யூ கேனாட் ட்ராவல் மோர் தேன் 100 கிலோமீட்டர்ஸ், யூ வில் கெட் ஃபைண்ட். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தான். டெக்னாலஜி டசன்ட் நோ இந்த பணக்காரன் ஏழைலாம் தெரியாது. அதுதான் ரியல் சோஷியல் ஜஸ்டிஸ். அதுதான் பெரியார் சொன்னார், பணக்காரனுக்காகவும் ஏழைக்காகவும் ஒரு சட்டம் மாறாது, எல்லாருக்கும் இது சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அக்கௌண்டபிலிட்டியை ப்ளீஸ் சேஞ்ச் த அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் அன் ஆஃபீஸர் ஆர் அதிகாரி டு டெக்னாலஜி, அண்ட் அதிகாரி வில் சூப்பர்வைஸ் த டெக்னாலஜி ஆர் அதிகாரி வில் கோ எக்ஸிஸ்ட் வித் த டெக்னாலஜி. நீங்க டேக் பண்ணுங்க, யூ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் கரப்ஷன். அண்ட் அதை தான் தளபதி விஜய் பண்ணுவார், அதுதான் நாங்கள் பண்ணுறோம், அதுதான் நாங்கள் பண்ணுவோம். இந்த இளைஞர்கள் அதை மட்டும் தான் பண்ணுவோம். எங்களுக்கு காசு அதிகமாக தேவை கிடையாது, எங்களுக்கு தேவை ஒரு ஸ்மூத் சிஸ்டம். நாங்கள் நியாயமாக சம்பாதிச்சு நியாயமாக உழைச்சி எங்களுக்கு என்ன முடியுமோ அதை சம்பாதிச்சு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். எங்களுக்கு இல்லீகல் சிஸ்டம் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு தப்பான விஷயம் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு கிளீனான சிஸ்டம் கொடுங்க, எங்களா இருக்க விடுங்க, நாங்களே க்ரோ பண்ணிக்கிறோம். அதை தான் நான் வந்து இது கரண்ட் அரசாங்கத்திலையும் நான் கேட்டுக்கிறேன். சோஃபார் திராவிட கட்சிகள் வந்து எப்படி தொழில்துறையை வந்து எவ்வளோ தூரம் வந்து முன்னேற்றிருக்காங்க, அது மூலமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எப்படி வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ அதை விஜய் வந்து எப்படி வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பெரிய கொஸ்டின். ஏன்னா வீட்டுக்கு வீடு வந்து இருசக்கர வாகனம் இல்லைன்னா அதை கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவேன், கார் கொடுக்குற அளவுக்கு வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவேன்னு விஜய் சொல்றாருன்னா எப்படி பண்ணுவாரு? எப்படி இதை அச்சீவ் பண்ண போறோம்னா, இதே $1 trillion எக்கனாமிக் கோலில் we want to bring a transparent system into the ecosystem with proper accountability in place. ஸோ இது பண்ணும்போது என்ன நடக்கும்னா, சிஸ்டமில் பணங்கள் உள்ளே வரும், பணங்கள் சரியான திட்டங்களுக்கு செலவாகும், பணங்கள் சரியான பீப்புளுக்கு ரீச் ஆகும். இதில் யாரும் எடுக்க முடியாது, எதுவுமே ₹1 யாரும் எடுக்க முடியாது, கணக்கு இல்லாமல் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த $1 trillion எக்கனாமி உள்ள வரும்போது இந்த $1 trillion எக்கனாமிக் ஸ்பெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்கும். யாருமே இதில் பணக்காரன் ஆக முடியாது, யாருமே வந்து இது தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்களோட பர்சனல் விஷயக்காக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது பண்ணும்போது என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி செக் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டை பற்றி செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டில் கரப்ஷன் எப்படி இருக்குது, இந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ஓப்பனாக இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா $15 billion இன்வெஸ்ட்மெண்ட் தே மேட். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவிலே இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது தமிழ்நாடுக்கு வந்திருக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சுந்தர் பிச்சை தமிழர், ஓகேங்களா? ஆனால் ஏன் உங்களால் கொண்டு வர முடியலன்னு சொல்லட்டுமா? ஏன்னா உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இந்த $15 billion வந்தால் எனக்கு வந்து $2 billion கொடுப்பியான்னு கேட்பான் நம்மால். அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு லேண்ட் வந்து ₹1 தரேன், ஓகேங்களா, லேண்ட் ₹1 தரேன், உனக்கு எலக்ட்ரிசிட்டி 10 வருஷத்துக்கு நான் ஃப்ரீயாக தந்துடுறேன், இதை $15 billion எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்னு கேட்குறாரு. பண்ணுங்க, நீங்க எதுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களாங்க? நீங்கள் எல்லாருக்கும் $5000 ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அதை வந்து ஒரு தொழில்துறை கொடுங்க. $15 billion தமிழ்நாட்டுக்குள்ள வந்து போயிட்டு அப்படி வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டுங்க, அது வராமையே போகிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்கள் இந்த பணத்தை வேற ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணி மக்களை வந்து நீங்கள் ஏதோ ஆசை காட்டுறீங்க, அப்படி ஆசை காட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையிலே இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இப்படி பாருங்க, பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்ப பெரியார்கிட்டே வருவேன். எதுக்குன்னா,
பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகள் இல்லையா, எல்லாரும் சமம்ங்கிற மீனிங் என்னன்னா என் பிள்ளை மட்டும் மேல மற்ற எல்லா பிள்ளைகளும் கம்மியெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் பிள்ளைகளும் ஒரே பிள்ளைகள். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா why are you not building a transparent system? தமிழ்நாட்டிலே ஒரு முதற்தரமான ஒரு தொழில் கம்பெனி, ஓகேங்களா, அவங்க வந்து அவங்களோட சிஓ என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சார் நாங்கள் வந்து வேர் ஹவுஸ் கட்டணும், ஒரு இடத்துல போய் வேர் ஹவுஸ், அந்த வேர் ஹவுஸ் கட்டினா எனக்கு 500 பேருக்கு அந்த லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் என்ன சாகடிக்கிறானுங்க சார். நான் வேர் ஹவுஸ் கட்டே நான் ஆரம்பிச்ச உடனே லோக்கல்ல இருந்து எல்லாம் வந்து என்கிட்ட இந்த அப்ரூவல் வாங்க, அந்த அப்ரூவல் வாங்க, நான் இதுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ரூபா செலவாகுதோ அதில் 40% 50% என்கிட்ட வந்து வாங்கிடுறாங்க. நான் அப்புறம் எப்படி சார் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்படிதான் நம்ம வந்து தொழிலதிபர்களை கஷ்டப்படுத்தணுமா? ஏன்னா அவங்க தானே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா. உங்களால கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து அங்கன்வாடியில வந்து வேலை கேட்டுட்டு இருக்காங்க, துப்புரவு தொழிலாளர்கள் வேலை உறுதி செய்ய கேட்டுட்டு உங்களால கொடுக்க முடியாது, உங்களால பண்ண முடியல. பண்றவங்களே நீங்க இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும் இல்லையா. பண்றவங்களை எம்பவர் பண்ணுங்க ப்ளீஸ், எம்பவர் பீப்புள், கிரியேட் மோர் லீடர்ஸ். அண்ட் யூனோ லைக் ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஒன்றிய அரசுல இருந்து 18% ஜிஎஸ்டி போட்டு எடுத்துறீங்க, அதுக்கப்புறம் 30% ஆஃப் இன்கம் டேக்ஸ் போட்டு எடுத்துறீங்க, கிட்டத்தட்ட 48% அதுல போயிருது. அதுக்கப்புறம் பர்சனல் இன்கம் டேக்ஸ் சொல்லி ஒரு 10% நீங்க எடுத்துறீங்க. இது போக நீங்க வேற ஏதாவது ஒரு அங்கங்க சின்ன சின்ன வரியை போட்டு எடுத்துக்கிறீங்க. எங்க கையில 40% கூட வர மாட்டேங்குது, அதுதான் எடுத்து நாங்க சம்பளமா கொடுக்க வேண்டியிருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த 40%ல நான் வந்து ஒரு 20% கமிஷன் அடிச்சுருவேன், நான் எங்கெங்க போறது, தொழில் நடத்துறவங்க எங்க போறது இல்லையா. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் தளபதி. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நாங்க என்ன சொல்றோம்னா, இது எல்லாருக்கும் வெல்த் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதே $1 trillion எக்கனாமியை நாங்க அச்சீவ் பண்ணோம் வித்வுட் கரப்ஷன். So that தமிழ்நாடு everyone's average income will go high. இன்னைக்கு நீங்க இந்த சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணலனா, இன்னைக்கு நீங்க தளபதி விஜயோட இந்த ஊழல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஊழல் வந்து ஈஸியான இஷ்யூ, ஒரே பிரச்சனை, இந்த ரிப்பிள் எஃபெக்ட் நீங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ணலனால், I am telling you, you are making a blunder mistake. தமிழ் சமுதாயத்தை நீங்க ஒரு தப்பான வழி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, தமிழ் இளைஞர்களை தப்பான வழி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போங்க. பெரிய தலைவரை நீங்க பணம் சம்பாதிச்சு இது போதும், உங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச பணங்கள் எல்லாம் போதும், இனிமேலாவது இது ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆளுங்கட்சிக்கும் அழைப்பு, இது எதிர்கட்சிக்கும் அழைப்பு. ஓகேங்களா? நாங்க இப்ப இது வந்து நாங்க மட்டும் தான் பண்ணணும் கிடையாது, நீங்க நினைச்சாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க இன்னைக்கே உங்க எல்லாம் ஆட்சி இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா இதை சொல்லுங்க, நாங்க இனிமேல் ஊழல் ஒழிச்சுருவோம் நீங்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களால தைரியம் இருக்குது, நாங்க சொல்றோம். இன்னைக்கு சொல்றாங்க தளபதி வந்து நிறைய விஷயங்கள் பேச மாட்டேங்கிறார், எங்களுக்கு செயல் மட்டும் தாங்க எங்களுக்கு தெரியும். we go into the field. ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் சொல்யூஷன் இருக்குது, யாரால இதை பண்ண முடியும், அதுக்கு என்ன ரைட் அப்ரோச், அதை மட்டும் தான் நாங்க பார்க்குறோம், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். அண்ட் வில் கெட் இட் டன். பேசுறது மட்டும் will not be solution. எக்ஸாக்ட்லி, செயல் தான் வந்து சொல்யூஷன். ஓகே, ஸோ தட்ஸ் how we have grown in our life. எல்லாமே செயல் தான், களப்பணி, ஹார்ட் ஒர்க், டெக்னாலஜி, இந்த மூணையும் பிளெண்ட் பண்ணி we have grown. சேம் திங் will apply in our பாலிடிக்ஸ் ஆல்சோ. அதாவது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பேசினதுலே ரொம்ப எல்லாருக்குமே கவர்ந்தது வந்து என்னன்னா, இதுவரைக்கும் வந்து பீப்புள் வந்து ஒரு லைஃப்ல இருக்காங்க, விலைவாசி ஏற்றம், ஒரு நார்மல் ஒரு லேண்டெல்லாம் வாங்குறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு எட்டாக்கனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து அவர் வந்து எலைட் அரசியலை நோக்கி, அதாவது எலைட்டாக பீப்புளை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான விஷன் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறத தான் அவர் அந்த கார் வர அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றது. இப்ப அவர் சிஎம் ஆனார்னா ஒரு 5 years வந்து அந்த ஆட்சியில பொருளாதாரம் சார்ந்து, அதாவது சுயசார்புனே கூட சொல்லலாம் இதை. இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் வந்து இவ்வளோதான் என்னோட கெப்பாசிட்டிங்கும் போது, அப்போ விஜய் அவர்களுடைய வருகையால என்ன மாற்றம் வரும், எவ்வளோ அது உயர போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரி, இட்ஸ் ஈக்குவல் டு சென்னையா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அமெரிக்காவோட அவங்க க்ரோ ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரோத். அவங்களுக்கு ரீசன் என்ன தெரியுமாங்க? ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், தே brought in transparency within their system and they opened their economy and they clearly declared that we are a country with zero corruption. ஓகேங்களா? அது பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தொழிலதிபரும் என்ன பண்ணுறான், எப்பா எனக்கு வந்து சென்னையில் லேண்ட் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட எவனும் லஞ்சமே வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங் கட்டுவான். கட்டிட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உள்ள கொண்டு வருவான். ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வந்து ஹைரைஸ் பில்டிங் வரும். ஹைரைஸ் பில்டிங் வந்தா அதுல இருந்து ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். இந்த ரிப்பிள் எஃபெக்ட் தான் நாங்க வந்து we are trying to bring in with தளபதி விஜய். So we want to build a mini Singapore, or we want to inspire from the models like Singapore or UAE. இன்னைக்கு துபாயில போய் இன்னைக்கு ஏன் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி ரீசன், அங்க வந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்லி நேஷன்.
அண்ட் வந்து தே ஆர் வெரி ஓப்பன் மைண்டட், வெரி வெரி ஓப்பன் மைண்டட். நீங்கள் எப்படி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஓப்பன் மைண்டடோ அதே மாதிரி அவங்க ஒரு வெரி ஓப்பன் மைண்டட், வெரி வெல்கமிங் பீப்புள். யார் வந்து பணம் கொண்டாந்தீங்கனாலும் கொண்டு வாங்க, எங்கள் ஊரில் கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்கள் போர்ட்டில் வந்து உங்கள் பொருளை இறக்குங்க, நீ சேஃபாக வைங்க, சேஃபாக கொண்டு போய் இன்னொரு கண்ட்ரியில் கொடுங்க. இது மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம போர்ட்டில் வந்து ஒரு பொருளை இறக்கி வச்சுட்டு குடோனில் ஏற்றிட்டு திரும்பி கொண்டு சேஃபாக கொடுக்க முடியுமாங்க? எங்கெங்கெல்லாம் முடக்கிறாங்க, ஒரு லாரியை முடக்கி அதில் ஒரு பிரச்சனை. இது மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா பயம் தானாங்க. நான் தொழில் பண்ணுறேன், நான் எதுக்கு வந்து என் பொருள் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் எதுக்கு ஒரு இடத்துல போய் இங்கே போய் ஸ்ட்ரக் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எங்களால் சால்வ் பண்ண முடியும். ஒன்றே ஒன்று என்ன, எங்கள் ஃபண்டமெண்டல் என்னென்னா வி நெவர் காம்ப்ரமைஸ், டிவிகே வில் நெவர் காம்ப்ரமைஸ், டிவிகே வில் நெவர் சரண்டர். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது, ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ஓகேங்களா? இது ஒரு ஜனநாயக நாடு தானா, ஓகேங்களா? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எதுங்க, உங்களுக்கு எதுங்க இவ்வளோ பயப்படுறீங்க, ஓகேங்களா? ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 5000 பேர் தான் அலவுடுன்னு சொல்லி அது QR கோட் டேக் பண்ணி அலோவ் பண்ணுறீங்க. இது வேறு யாருக்கா இந்த மாதிரி நடந்திருக்காங்க? இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சிபிஐ வச்சுக்கிட்டு 3-4 தடவை என்கொயரி கூப்பிடுறது, அது வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது, இப்போ நேற்று கூட சேலத்தில் ஒருத்தர் வந்து உயிரிழப்பு அப்படின்னோடனே அப்போ விஜய் கூட்டம்னாலே வந்து உயிரிழப்பு தான் வருது, அப்போ இதனால தான் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் தாங்க, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. இதில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு 5000 பேர் லிமிட்டெடு, அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து, எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் தே ஹேட் அ வெரி இன்ஸ்பைரிங் திங். இஸ்லாமியர் தொழுகை நடத்துறதுக்காக ஒரு தொழுகை இதுவும் வச்சுருந்தாங்க. இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்திருந்தவர் வந்து சூரஜின்னு சொல்லி, அவருக்கு என்னென்னா ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருந்திருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் இருந்திருக்குது. இப்போ 2வது தடவை வந்திருக்கும் போது வெயிலில் அவருக்கு வந்திருக்குது. அவர் வர வேண்டாம்னு அவர் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், இதுக்கு மிக மிக வருந்துகிறோம். இப்படி நடக்கவே கூடாது. நாங்கள் அதை தான் திரும்ப திரும்ப பீப்புள்கிட்டே கேட்குறோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா வராதிங்க. அதே மாதிரி லேடிஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னென்னா கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க எங்கள் கட்சி. எங்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து யாரும் கூடல, அன்புனால கூடுது. அன்புனால கூடும்போது எவ்வளோதான் சொன்னாலும் கேட்காம வந்துடுறாங்க. அதை வந்து we are trying to fix this problem. பட் ஆனால் அதையும் மீறி அந்த அன்பை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க, ஓகேங்களா? இதை வந்து 100% எங்கள் சைடில் என்னெல்லாம் கேப் இருக்கோ நாங்கள் ஒரு மீட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரோம். இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது. அதனால் திரும்பியும் நாங்கள் எங்களோட பீப்புள்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னா வராதிங்க, நீங்கள் ரிமோட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், தளபதி மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் களப்பணி பண்ணுங்க, நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுங்க, யூ வில் கெட் ரெகக்னைஸ் அண்ட் யூ வில் கெட் a chance to meet தளபதி. இதை வந்து தளபதி வந்து சொல்லணும்ல. தளபதி ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு தான் இருக்காரு, எங்களோட நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது எங்களோட கடமை. ஏன்னா தளபதிக்கா இப்போ நாங்கள் வந்து அவரோட டீமில் இருக்கனால இது எங்களோட கடமை. இதை வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு போகணும். தளபதி இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என் மீட்டிங் உண்மையிலே உங்களால் முடிஞ்சா வாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, 5000 பேர் தான் அலவுடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 10 நிர்வாகிகள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெறும் 5000 பேர் தான் அலவுடு, வேறு யாரும் வராதிங்க, ரோட்லாம் யாரும் கூடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. அது வந்து தன்னெழுச்சியாக வர்ற கூட்டாங்க. இதுக்கு முன்னால் இது மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்தது, அண்ணாதுரைக்கு இருந்தது இதே எழுச்சி. அதே எழுச்சி வந்து இப்போ வந்து தளபதி விஜய்க்கு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்போல்லாம் உயிரிழப்புகள் இல்லை, இப்போதான் உயிரிழப்புகள் வருது. அதாங்க, நீங்கள் அதை எப்படி வேணால் சொல்லலாங்க. என்னன்னா அப்போ வந்து மீடியாஸ் கம்மி, இப்போ வந்து ரொம்ப இது இப்படிங்கிறதுக்குள்ள டக்குனு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைங்களேன். ஸோ அதனால் நம்ம எதையும் நாங்கள் ஜென்ரலைஸ் பண்ண வரல. எங்கள் சைடில் தப்பு இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். நாங்கள் அது மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது சொன்னீங்க, ஒன்லி சென்னை, ஒன்லி வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் அதை வந்து பரவலாக்குறது அப்படிங்கிறது எப்படி பாசிபிள்? ஸோ எங்களோட விஷன் என்னன்னாங்க, we want to generate more entrepreneurs in தமிழ்நாடு, ஓகேங்களா? நிறைய தொழில் அதிபர்களை உருவாக்க வேண்டும். அது தொழில் அதிபர்கள் எப்படின்னா சாதாரண தொழிலதிபர்கள் கிடையாது, டெக் எனேபிள்டு தொழிலதிபர்கள். இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குது. இதை எப்படி எல்லாருக்கும் பரவலாக்கி, இதை எப்படி யூஸ் பண்ணி இந்த தொழிலதிபர்களை உருவாக்கி இவங்க மூலமாக இவங்க பண்ணுற ஒரு டெக்னாலஜியோ ஏதோ ஒரு சொல்யூஷனோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ உலக அளவில் எப்படி கொண்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அதை எப்படி வந்து இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறதுக்குரிய எம்பவர்மெண்ட் எங்கள் அரசாங்கம் பண்ணி கொடுக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறேன், நான் நல்லா பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட சிஸ்டமை எப்படி வந்து அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரிஸ் கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாகவே நடவடிக்கை எடுத்து ப்ரொமோட் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணுறாங்க. 1000 இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் தமிழ்நாட்டில் க்ரியேட் ஆகுது. இது எங்களோட விஷன், அட்லீஸ்ட் டு ஹாவ் 3 to 4 entrepreneurs every 100 இன்ஜினியர்ஸ். ஸோ அப்போ எப்படி 100ல் ஒரு 4 தொழிலதிபர் வர முடியுமா? அதுக்குரிய
ட்ரைனிங், அதுக்குரிய மென்டார்ஷிப், அதுக்குரிய தாட் ப்ராசஸ் நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், we can able to bring as many தொழில் முனைவோர் as possible. If we bring as many தொழில் முனைவோர் as possible, we will not only do அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். we will not only do business within Tamil Nadu, we will not only do business within Tamil Nadu to other states, we will do business, we will bring money from the other country to Tamil Nadu so that our wealth will get expanded. நம்ம வெளிநாட்டில் உள்ள பணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட பேங்க்ல வந்து விழும். தமிழ்நாட்டோட பேங்க்ல விழுந்ததுன்னா இங்கே தான் இந்த வெல்த் இருக்க போகுது. இந்த வெல்த்ல இருந்து we will get it distributed across Tamil Nadu. Sir, that's the idea. இங்கிலாந்துல பார்த்தோன்னா, நான் இது வந்து புக்ல படிச்சதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா தொழில் புரட்சி அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து ஹியூஜா இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த தொழில் புரட்சி அப்படிங்கிறது டெக்னாலஜி புரட்சின்னு கூட இப்போ சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போனா மக்களோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்த முடியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எலைட்டா ஆகணும் அப்படிங்கும்போது அதை எப்படி கொண்டு போவாங்க தாவேகா? தொழில் வந்து வளரணும்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் வேணும். இந்த இடையில உள்ள சிஸ்டம் வந்து ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து அதிகாரிகள்கிட்ட இல்லாமல் டெக்னாலஜிக்கிட்ட போகணும். ஸோ தட் என்ன நடக்கும்னா, ஒரு தொழிலதிபர் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அடுத்த செகண்ட்ல இருந்து எல்லாமே டெக்னாலஜியை பார்த்துக்கும். ஓகே, இவர் ஜெகன் வந்திருக்காரு, இவர் கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லை, ஓகே இந்த ஸ்டேஜ் அப்ரூவல் ஆயிடுச்சு, அடுத்தது ஓகே இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இருக்காரு, அது வெரிஃபை பண்ணுவாங்க. அதே சிஸ்டமே வெரிஃபை பண்ணும். இவ்வளோ உங்கள்கிட்ட வேலிடாக இருக்குது, ஓகே இது பண்ணுறதுனால நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ சப்சிடி கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த இடத்த இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறோம், 10 வருஷத்துக்கு எங்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராமிசஸும் அவங்ககிட்ட எல்லாமே டெக்னாலஜி வச்சே வாங்குறோம். அவங்க எங்கேயாவது மீறினாங்கன்னா அதுக்குரிய பெனால்ட்டியுமே அப்ளை பண்ணிடுவோம். ஸோ வாட் தட் மீன்ஸ் இஸ், அந்த டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we can able to bring the business friendly ஸ்டேட்டாக மாற்றுவோம். இந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டாக மாற்றும் போது எங்களோட எந்த ஒரு அதிகாரிகளோ எந்த ஒரு மினிஸ்டர்ஸ்க்கோ வந்து 1% கூட பணம் போகாமல் சிஸ்டமை வச்சு எங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மேன் will give the wealth instead of giving it to the people, to the அதிகாரிகள் or the ministers கொடுக்கறதுக்கு பதிலாக they'll give it to the people. So that's how the wealth will get distributed. So இப்போ என்ன ஆகும்னா 50% 60% வேற எங்கேயோ போகிறதெல்லாம் பீப்புளுக்கு போக ஆரம்பிக்கும். பீப்புளுக்கு வந்து நான் கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக கொடுப்போம். rather than லைக் ஒரு யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக, யாரோ ஒரு மிடில் மேன் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் பீப்புள் கொடுக்கும்போது ஏன்னா தொழிலதிபர் will give it in a happy mode. ஸோ அதனால எங்களோட ஃபண்டமெண்டல் பாலிசி ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவே மாட்டோம். ஊழல் பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் வாய் வார்த்தையில் கிடையாது, சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு பிளான் இருக்குது. அண்ட் we will get the best of the best technology using AI and blockchain. we will be able to achieve these things. அண்ட் இதுக்கு நான் பல எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க முடியும். பல கண்ட்ரிஸ் இது பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஒரு சைடு டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் விவசாயம் அப்படிங்கிறதும் பேரலாக வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தானே ஃபீல் இருக்கு. அப்போ அது சார்ந்து என்ன திட்டம் வச்சிருக்காங்க? ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரி, ஆனால் அவங்க தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு வந்து என்னென்னா டெக்னாலஜி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி ஒரு விவசாயிகள் கூட சேர்ந்து டெக்னாலஜியும் உலகத்தில் உள்ள பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த விவசாயத்தை எப்படி க்ரோ பண்ணலாம், வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சோண்டு இடத்துல நிறைய எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ தட் எவ்ரி விவசாயி அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பண்ணால் போதாது, அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்பரண்ட் சேனல் கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கே அந்த மணி போயிடும். இப்போ என்ன பிரச்சனை, ஒரு வாழைத்தார் வந்து வைங்களேன், அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு விற்றுருவார். அவர் இதை வெட்டிட்டு போன்னு சொல்லிடுவார். வியாபாரி என்ன பண்ணுவான்னா அது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போய் வெளியில் விற்பான். அப்புறம் கடைசியில் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது 1000 2000 விற்றுறான். ஸோ வந்து வேல்யூ ஆடட் வந்து இப்படி ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து அந்த விவசாயிக்கே அந்த விஷயங்களை கொண்டு போகிறதுங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்தோம்னா we can able to distribute that real wealth to the right people. So that everyone will become a producer. So that இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சோண்டு ப்ரொடக்ஷன் இருக்குது, அதை நிறைய இடைத்தரகர்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் இல்லையா? everyone will become a producer, everyone will leverage the technology. Since because we were able to bring in the transparency within the system, we can able to do this easily. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும். உங்களுடைய விஷன் வந்து நிறைய ஆச்சரியங்களை கூட கொடுக்குது. இது வந்து தமிழக மக்கள் மத்தியில் தாவேகா எந்த அளவுக்கு கொண்டு செல்லுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஹைலைட். Again, this message is for my Talabadi. Again, thanks a lot for giving us, coming to the politics and allowing us to do all these field works. நாங்கள் வந்து
கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ நிறைய பண்ண முடியுது எங்களால் ஸ்கேல் பண்ண முடியுது. அகைன் ரொம்ப நன்றி ஃபார் தளபதி அண்ட் ஹிஸ் வாரியர் ஆனந்த் அண்ணன். லைக் நீங்கள் வந்து அப்படி ஒரு நிர்வாகத்தை நீங்கள் கட்டமைக்கலன்னா இன்றைக்கி எங்களால் இப்படிலாம் பண்ண முடியாது. மிக்க நன்றி உங்களுக்கு. நீங்கள் யூ கீப் கோயிங், வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ அன்கண்டிஷனலி. நீங்கள் எந்த ஸ்டேஜுக்கு போனீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு ஃபீல்டில் இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரொம்ப நன்றி.